வரவேற்கிறோம். Greetings in the blessed name of our Lord Jesus Christ. Good morning to all of you at home. We praise and thank God that we are still able to worship Him even through online services. We are observing Methodist Women's Sunday today, and we want to thank God for all the ladies in our church. Let us bow our heads in a word of prayer. Our dear Heavenly Father, we thank you and praise you, Lord, for today, this beautiful Sunday. We praise you and thank you for all the ladies in our church. We praise you and thank you that we are observing Methodist Women's Sunday today. And even though it's during MCO, we trust and praise you for your protection upon us at all times. Keep us safe from all the dangers from this COVID, O Lord. Thank you and praise you. ஆண்டவரே, இந்த ஆராதனையை முழுமையாக உன் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் இறுதி வரை நீரே எங்களை வழிநடத்துவீராக. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். வாருங்கள், தொடர்ந்து ஒரு சில துதி பாடல்களை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். We will just continue to worship our Lord now with songs of praise and worship. Come, let us worship Him. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். சொல்லுவோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? எதை சொல்லி பாடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு ஹல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. பாடுவோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துனீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். சொல்லுவோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை
எதை சொல்லி பாடிடுவேன், எதை சொல்லி பாடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். Come on, கரங்களை தட்டுவோம். எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாடும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஆமென். எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஹalleluya. யெகோவா ஷாலோம், கரங்களை தட்டி. யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, ஓ யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தரே, நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. That's right. If you're walking through the valley and there are shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you or forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God
போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர் உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர் கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர் உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் மேலன் அழித்தீர் சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் மேலன் அழித்தீர் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீர் போதும் நீர் போதும் நீரே போதும் இயேசுவே பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர் கேதுரு போல் என்னை வாழறச் செய்வீர் பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர் கேதுரு போல் என்னை வாழறச் செய்வீர் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே இயேசுவே நீர் எனக்கு போதும் இந்த உலகில் எனக்கு நீர் மாத்திரம் போதும் உம் அன்பு மாத்திரம் போதும் உம் கிருபை மாத்திரம் போதும் உம் இரக்கம் எனக்கு போதும் உம் தயவு எனக்கு போதும் நீரே போதும் இயேசுவே இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே இயேசு நீரே நீரே போதும்
இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே வாருங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காண வேண்டியதுக்காக மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம் ஐயா. மே போற்றுகிறோம் ஆண்டவரே. ஐயா நீ எவ்வளோ மகிமையின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாள் எவ்வளோ பேர் காணாமல் இருக்கிறாங்க ஐயா. ஆனால் நீ எங்களை காண வைக்கிறதுக்காக மே சோதரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் நீ கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளையும் ஐயா இந்த NCO காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் வீட்டிலே இருந்து இந்த இணையத்தின் மூலியமாக ஆண்டவரே எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபையாக இருந்து உன் சமூகத்தில் ஆண்டவரே தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா அந்த வேலையில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருக்கிற தேவனாருக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஈடுபடுகிற தேவனாருக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து இருக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி நன்றி ராஜா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம் ஆண்டவர். வாய்களை திறந்து துதிப்போமாக. சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. நீர் மகிமை ராஜனாகிறதுக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இறங்கி வந்தீர், அதுக்காக நன்றி ராஜா. முறை அளவில் இறக்கிறதுக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அமர வைத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா எங்க சபையாக ஆண்டவரே எவ்வளவு பேர் ஆண்டவரே இந்த வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்க ராஜா. எவ்வளவு மன பாரத்தோடு அமர்ந்து இருக்கிறாங்க ஐயா. எவ்வளவு ஆண்டவரே அப்பா குடும்பத்துல பிரச்சனை ஐயா. எவ்வளவு ஆண்டவரே மன கசப்புகள் ஆண்டவரே. எவ்வளவு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே குடும்ப பொருளாதார பிரச்சனைகள் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கள் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. உங்களுடைய வார்த்தை அவங்களை தொடுவதாக ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை அவங்களோடு பேசுவதாக ஆண்டவரே. ஐயா நீ சமாதான பிரபுவாக இருக்கிற ராஜா. உன் நாமம் ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருந்து நீ பிரகாசிக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய துதிக்கிற நாமம் உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. நீர் அவங்க மத்தியில இருக்கிறே. நீர் அவங்க மத்தியில அநேக காரியம் செய்யறேன்னு விசுவாசம் கொடுத்ததுக்காக துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ராஜா அந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அப்பா இந்த பெண்கள் நாட்களை அனுசரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் நாட்களை ஆண்டவரே இந்த நாளை அனுசரிக்கிறதுக்காக நன்றி ஐயா. ஒவ்வொரு பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஒவ்வொரு தாய்மார்களும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதியும். அவங்க ஜெபத்துல இருக்கும் போது அவங்க கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. அவங்க கண்ணீரை நீ தொடக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவங்களோடு இருக்கிறே ராஜா. அவங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உளுந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் உழந்திருக்கோ அதெல்லாத்தையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. அவங்களை பலப்படுத்தும் ஐயா. அப்பா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் சொன்ன தேவனே அப்படியாக எங்க பெண்கள் இருக்கத்தக்க நீ கிருபை கொடுங்க ஐயா. ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே நீ அசைக்க பண்ணும் ஆண்டவரே. பிரகாசிக்க பண்ணதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளையும் ஆண்டவரே அவங்களை பலப்படுத்தும் ஐயா. உங்களுடைய பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. நீங்க இருக்கிற அந்த வார்த்தையை கொடுத்து அவங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஐயா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி வர்றதுக்காக சோதரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஐயா. எங்க சபை பெண்களை நீர் ஆசீர்வதற்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபை பெண்கள் ஐயா வாழாக்க தலையாக்கி கீழாக்க மேலாக்கிறதுக்காக உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனக்கலவை நீங்க எடுத்து போடுறதுக்காக உண்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்க சபைக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்க சபையை நீர் ஆசீர்வதிக்காக நன்றி ஐயா. எங்க சபையை நீ கட்டுகிறதுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே எங்க சபையை ஆளுகை செய்வதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாம்சமும் கட்டுகளும் ஐயா இயேசுவின் நாமத்துல உடைத்து போடுகிறேன் ஆண்டவரே. நீர் மட்டுமே இந்த சபையில இறங்கி கட்டும் ஐயா. எங்க சபை ஒவ்வொரு அங்கத்திலும் நீ பலப்படுத்தும் ஐயா. ஒரு மன ஆதி எங்க சபையில கொடுங்க ஆண்டவரே. சேர்ந்து கட்ட
கட்டத்தக்க நீ கிருபை கொடுங்க ஐயா. அப்பா நாங்க எல்லாரும் உங்களுடைய சரீரத்தில் அவைகளாக இருக்கும் ஐயா. சேர்ந்து கட்டப்பட நீ கிருபை கொடுங்க ஐயா. ஒவ்வொருக்கும் ஆண்டவரே ஒரே சிந்தியை கொடுங்க ஐயா. கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஐயா உன் நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த நீ கிருபை கொடுங்க ஐயா. எங்களை வணங்கிடும் ஐயா. உனக்கு பிரியமான பாத்திரமாக எங்களை வணங்கிடும் ஆண்டவரே. அதுக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்க சபை வாசலை நீ விரிவாக திறந்து கொடுங்க ஐயா. புதிய ஆத்மா கொடுத்து நிரப்புங்க ஐயா. எங்க நாட்காலி எல்லாம் சபையில நிரப்பத்தக்க நீ கிருபை கொடுங்க ஐயா. எங்க சபையில் மக்கள் நாவுகள் கட்டுகளை இயேசுவின் நாவுகள் அவுக்குற ஆண்டவரே ஐயா. நாவுகளை அந்த துதிக்க கிருபை கொடுங்க ஐயா. எல்லா நாவுகளும் துதிக்கத்தக்க நீ கிருபை கொடுங்க ஐயா. அதுக்காக துதிக்கிற ஐயா. சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளையும் ஆண்டவரே எங்க தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆண்டவரே அப்பா நீ கிருபையாக வழி நடத்திருக்கிற ஐயா. அதுக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலகட்டத்திலும் ஐயா இந்த கோவிட்லேருந்து எங்க தேசத்தை விடுதலைப்படுத்தும் ஆண்டவரே. விடுதலைப்படுத்தும் ராஜா. எங்க தேசத்தை மேல மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை கொடுங்க ராஜா. அப்பா எங்க தேசம் ஆண்டவரே எப்படியாவது சூழ்நிலையாக இருக்கு நீ அறிந்திருக்கிற ராஜா. அப்பா ஆண்டவரே எவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவரே. எவ்வளவு பேர் வேலை இழந்திருக்காங்க ஐயா. எவ்வளவு பேர் மனதில் உளைச்சல் ஆயிருக்காங்க ஆண்டவரே. எவ்வளவு பேர் வியாதியில இருக்கிறாங்க ஆண்டவரே. எவ்வளவு கணவர் மனைவி பிள்ளைகளை இழந்து தவிக்கிறாங்க ஆண்டவரே. ஐயா நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஐயா. எவ்வளவு பேர் ஆண்டவரே இந்த வாழையில ஆண்டவரே அப்பா தற்கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. விடுதலை கொடுங்க ஐயா. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை கொடுங்க ஐயா. ஆண்டவரே அப்பா நீர் கிருபை உள்ள தேவன் ஐயா. மன இறங்குற தேவன் ஐயா. உங்களுடைய ஒரு நிமிஷம் உங்களுடைய தயவு நீடித்து வாழ்வு சொல்லியிருக்கிறீர் ஐயா. நீ மன இறங்கும் என் தேசத்துக்காக ஆண்டவரே. அப்பா நீ பிரதிபிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தை ஆண்டவரே மதத்தால கழுவி சுத்திகரி பண்ணுங்க ஐயா. இந்த வியாதிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எங்க தேசம் மறுபடியுமாக எழும்பப்பட கிருபை கொடுங்க ஐயா. உங்களுடைய பிள்ளைகளா எங்க தேசத்துல ஜெபிக்கிறாங்க ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர் ஜெபிக்கிறாங்க ஐயா. நாங்க ஜெபத்துல ஆண்டவரே தாங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்தை கேளும் ஐயா. எல்லா பகுதியிலும் ஜெபிக்கிறாங்க ஐயா. எங்க ஜெபத்தினால் எங்க தேசத்தை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்க அற்புதம் காண வேண்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் ஐயா. எங்க தேசத்துக்கு பெரிய விடுதலை கொடுத்ததுக்காக சோதரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா. நன்றி ஐயா. எங்க தேசத்தை உன் பாதல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீ வழி நடத்ததுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த வேலைக்காக நன்றி ஐயா. இப்படியாக சபையாக இருந்து எங்களோடு இணைந்து ஆண்டவரை எங்க ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஜெபத்துக்கு செவி கொடுத்ததுக்காக நன்றி. எங்க ஜெபத்தை நீர் ஆண்டவரே அப்பா பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேலையில ஆண்டவரே அப்பா நம்முடைய சமுதாயங்களை தாழ்த்தி உயர்த்தி இயேசுவி மாறா நாம் கொண்டு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். பெண்கள் ஞாயிற்காக விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இது தேவனுடைய வசனம். கடவுளாம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென். The scripture reading for today is taken from Matthew chapter 5 verses 13 to 15. You are the salt of the earth, but if the salt loses its saltiness, how can it be made salty again? It is no longer good for anything except to be thrown out and trampled by men. You are the light of the world. A city on a hill cannot be hidden. Neither do people light a lamp and put it under a bowl. Instead, they put it on its stand, and it gives light to everyone in the house. This is the word of God. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் பெண்களுடைய ஆராதனைக்கு தேவ செய்தி கொடுப்பதற்கு என்னை அழைத்த திருச்சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளையும் கூட அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம்.
என்னை நேசித்து கரைப்பிடித்து வழி நடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே இயேசுராஜா, இந்த வேலைக்காய் நீ துதிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் பெரியவர், உன்னதர், பரிசுத்தர், நீதிபரராய் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை கரைப்பிடித்து காப்பாற்றி வழி நடத்துகிற தெய்வனமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் கூட தாவே எங்களை முழுமையான சமூகத்திலே தாழ்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரை. மாறாத தெய்வமாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரை. இந்த வேளையிலே கூட ஐயா உடைய வார்த்தையின் மூலமாக ராஜா எங்களோடு பேச வேண்டும். அடியேனே ஜெயமாய் மறைத்து தேவாவியானவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறேன் ஈசாப்பா. அப்பா, ஆரம்பம் முதல் இறுதி வரை நீ தாமே தலை தாங்கி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையாய் சிறத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மத்தேயு 5:13-16 உள்ள பகுதி இந்த நாளில் கூட இதன் தலைப்பு இந்த நாளிலும் உலகத்தின் உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதன் வழி தேவ மகிமையை என்ற ஒரு தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன். 3 அடிப்படை முறையிலே நான் பேசவிருக்கிறேன். எப்படி நாம தேவ மகிமையை தேடுவது, எப்படி உப்பாக ஒளியாக நாம இருப்பது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். சரி, உப்புன்னு சொன்னீங்கன்னா உப்பு வாழ்க்கையில மனிதன் சாப்பிடுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். இதனாலும் கூட உப்பு சமையல் காரியங்களுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். அதை ருசி கொடுக்கிற ஒரு பொருளாக காணப்படுகிறது. காய்கறிகளை பார்க்கலாம், மருத்துவத்திற்கு நாம் பார்க்கிறோம், செடி தாவரங்களுக்கு கூட அந்த பூச்சி போவதற்கு அதை பாவிப்பார்கள். இப்படி உப்பு பல விதத்தில் நமக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒளி ஒரு இருளை அகற்றுகின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்ப இந்த உப்பு ஒளி என்ற இந்த காரியத்துக்குள் நாம் வரும்பொழுது இதை எப்படியாக நம்மால உப்பா இருக்க முடியும், ஒளியாக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். வேறு வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் தேவனுக்கு நாம கனத்தையும் புகழையும் கொண்டு வருவதுதான் தேவ மகிமையாகும். இதனாலும் கூட அவருடைய மாநாட்டின் கருப்பொருள் தேவ மகிமையை தேடுதல் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம தேவ மகிமை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். உப்பு அநேக பயன்களை உடையது என்று நான் சற்று முன் தெரிவித்தேன். அதே வேளையில் ஒளியின் நன்மைகளை இருட்டில் நாம் பார்க்கிறோம். இருட்டில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒளியாகப்படுவது வெளிச்சத்தை நமக்கு தருகிறதா இருக்கிறது. இதே போல குறிப்பாக பெண்களாகிய நாம் இந்த நாளிலும் கூட மெத்தடிஸ்ட் பெண்கள் ஆராதனை என்று சொல்லி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் பெண்களை நாம எடுத்து செய்த ஒரு கருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்ப பெண்களாகிய நாம் தேவ மகிமையை கொண்டு வரக்கூடிய வரலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகில் நாம உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க முடியும். நமது ஜீவியத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சாத்தியமான 3 வழிகள் நமக்கு உண்டு. ஒன்று, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிறரை வடிவமைத்து வளரச் செய்வதில் தேவ மகிமை. 2, மகிழ்ச்சியை செயல்முறையில் காட்டுவது, பிறருக்கு நம்பிக்கை அளிப்பதும் தேவ மகிமையாகும். 3வது, சமூக சேவையில் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் நமது ஜீவியத்துல தேவனுடைய வார்த்தையால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். யோவான் 15:3 நாம் வாசிக்கிறோம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் மனிதனாகிய நாம் சுத்திகரிக்க முடியும், புதிதாக்கப்பட முடியும். அவருடைய வார்த்தையின் ஜீவியத்திலே நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வசனம் எல்லாருடைய
அடிப்படைக்கு நாம் பரிசுத்தமாய் என்றுமே வாழ முடியாது. அப்ப வசனம் தான் நம்மை முதலாவது சுத்திகரிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை நாம வேத வசனத்தில் வேத வசன அடிப்படையில் அவர்களை நாம் வடிவமைக்க வேண்டும். எப்படி நாம் வழிவைக்க முடியும்? நம்முடைய திருச்சபையில் கூட நம்ம பார்க்கலாம். பெண்கள் வந்து அநேக பெண்கள் வந்து சில வேதத்தை வாசிருப்பாங்க, புரியாம ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில வேலை போதுகிட்ட போய் கேட்பதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அப்ப தெரிந்த பெண்களாகிய ஒரு சில என்ன செய்யும், அவர்கள் கேட்கும் பொழுது அதை குறித்ததான அந்த காரியத்தை நம்ம முடிந்தவரை அதை விளக்கி காண்பிக்க வேண்டும். முதலாவது நாம வேதத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாய் நாம் வாசித்து அதிகமாய் தியானித்து போதிக்க திருச்சபையை போதிக்கும் பொழுது வேதவசனத்தை நாம் உழைக்கால மூலமாக கேட்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்தி அந்த நேரத்துல நோட்ஸ் எடுத்து அதை தியானம் பண்ணி அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு நம்மால் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நமக்கு காணப்படும். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையில நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி சுத்திகரிக்கப்பட்டு நாம் அறிந்திருக்கிறோமோ அதே போல மற்றவர்களும் வளர்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அவர்களுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதவசனத்தை இப்படி வாசிங்க, கஷ்டமா இருந்தா நேரம் எடுத்து புதிய ஏற்பாடை வாசிங்க, வாசிச்சு அதை வந்து கொஞ்ச நேரம் யோசிங்க, அதை எப்படி தியானிக்கலாம்னு சொல்லி கேளுங்க, பரிசுத்தாவிக்கு கேளுங்க அப்படின்ற காரியங்கள்லாம் அவங்கள்ட்ட நாம சொல்லிக் கொடுக்கலாம். ஜெபிங்க, ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். சில வேளை நாம சிறு குழுக்களை அமைத்து செல் குரூப் சொல்றாங்க. இப்ப செல் குரூப் நடக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாரும் கடந்து சொல்றோம். ஆனா நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் மூலியமா அதுல வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு விளக்கம் எடுத்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். நம்ம பார்க்கிறோம் பெண்கள் எப்படி ஆவிக்குரிய ஜீவித்துல நம்முடைய வேதத்தில் உள்ள ஒரு உழைக்காரரை வழிநடத்தினார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 1:5 வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:5 வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்கும் என் தாயாகிய ஜெனினியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்க வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய ஒரு பாட்டியாகவும் ஒரு தாயாகவும் இருந்து தீமோத்தேயுவை தேவ வசனத்துல அவங்க வளர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வேதத்திலிருந்து பார்க்கிற ஒரு உதாரணமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இன்னொரு பேர் 2 பேர் இருக்காங்க, அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும், பவுலுடைய உடன் வேலையாட்கள். அப்போஸ்தலர் 18 2-4 நீங்க வாசிங்கனாக்க அவங்க வந்துட்டு எப்படி அவருக்கு ஊழியத்துல வீடுகளை திறந்து கொடுத்தாங்க. படிக்கவா? வாசிங்க. யூதர் எல்லோரும் ரோமாபுரி வீட்டுக்கு போகும்படி கிளியாத்தியாரின் கட்டளையிட்டபடியே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த எந்த தேசத்தானாகிய அகிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதையனும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாவும் லேயாளும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அந்த தொழிலை செய்கிறவனானபடினால் அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார். பார்க்கிறது பவுல் வந்து ஆக்கிலா பிரிஸ்கில்லா வீட்டுக்கு அவர் போறாரு. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் அவரை தன் வீட்டுக்குள்ள அவரை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து கூடாரம் பண்ணிக்கிற தொழிலாளிகளா இருந்தாங்க. பவுல் அதே தொழில் செய்கிறவரா இருந்தபடியா அவர் அங்கேயே தங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறோம்.
ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து அந்த ஊழியத்தை அவர் செய்யும் பொழுது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் கூட இருந்து பவுலடிகள் பேசுகிற வசனங்களை அவர்கள் அதிகமாக கேட்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அறிந்து கொண்டதையும் புரிந்து கொண்டதையும் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்போலோவுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18:26 அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது அகிலாவும் பிரிசிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சொந்தம் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இங்க நம்ம எப்படி பார்க்கிறோம்னு சொன்னாங்க, அகிலாவும் பிரிஸ்கிலாவும் பவுலடியார்கள் சொல்லிக் கொடுத்த வசனத்தை கேட்டு நல்லா அவர்கள் கற்றுக்கொண்டு இங்கு அப்போலோ என்ற அந்த ஊழியக்காரனுக்கு, அதாவது புதிதாக ஊழியத்திற்கு வந்த ஒரு மகனோடு அவங்க சேர்ந்து அவருக்கு அதை கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். தேவனுடைய மார்க்கத்தை இன்னும் திட்டமாய் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போலவே அவர்கள் தேவ ஊழியத்தில் பயிற்றுவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிறரை ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர நாம் உதவும் பொழுது தேவன் மகிமை அடைகிறவா இருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படி அவங்க ஆண்டவருடைய நாம மகிமையடைய மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே போல நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படியாக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஊழியத்தின் நிமித்தமாய் அவர் மகிமைப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக மகிழ்ச்சியை செயல்முறையில் காட்டுவதும் பிறருக்கு நம்பிக்கை அளிப்பதும் தேவ மகிமையால் காணப்படுகிறது. கிறிஸ்துவோட வாழ்க்கை ரொம்ப பேர் கேட்பாங்க, சந்தோஷமா இருக்காங்க, நான் கிறிஸ்துவத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, எனக்கு ஓய்வு இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியல, சகிக்க முடியல அப்படின்லாம் பலர் சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மந்தமான அல்லது சரிமான ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 37 வரை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகளெல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக காணப்படுகிறது. நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வருது, வியாகுலம், கஷ்டம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம், COVID-19 காலத்துல நம்ம பார்க்கிறோம் எவ்வளவோ கஷ்டங்கள். வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை, பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வேலை செய்து கொண்டு ஒரு பயத்தோடு திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலை, எனக்கு அந்த வியாதி ஒட்டி விடுமா, என்னை தொற்று விடுமா, அல்லது என் பிள்ளைகளை தொற்று விடுமா, என் குடும்பத்தை தாக்கி விடுமா என்ற ஒரு பயம் இருக்கிறது. இன்னொரு வழியில பார்க்கிறோம், இது நமக்கு ஒரு துன்பமாக காணப்படுகிறது. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாரும் கடந்து போறோம். ஒரு சமாதானற்ற சூழ்நிலையை நம்ம கடந்து போறோம். இது எப்பதான் முடியும் என்று சொல்லி கேள்விக்குறிகளோடு நாம் அனைவரும் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனா இந்த வேதம் என்ன சொல்கிறது? உபத்திரவமோ வியாகுலமோ, என்ன கஷ்டத்துல போனாலும், என்ன பாடுகளுக்குள்ள போனாலும், எந்த துன்பத்துக்குள்ள போனாலும், பசியா நம்ம போனாலும், நிர்வாணமா நான் இருந்தாலும், என் வாழ்க்கையில நாசம் நேரிட்டாலும், மோசமான மனிதர்கள் எனக்கு விரோதமாக இருந்தாலும், அவருடைய பட்டயம் எனக்குள்ள வந்தாலும், என்னை குத்துவது போல் அவர் பேசினாலும், என் வாழ்க்கையை நான் செய்த நல்ல காரியத்தை குறித்து அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுறாங்க, நான் எவ்வளவோ நல்லது செய்யற சிஸ்டர், என்னை பார்த்து அவங்க அப்படி கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு மனசு நொந்து போயிடுச்சு சொல்றேன். வேலைகள் அநேகங்கள் உண்டு. சில வேலை ஒவ்வொரு சகோதரிகள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதும் உண்டு.
கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதில் என்னவா இருந்தாலும் 38 பார்த்தீங்கன்னாக்க மரணம் ஆனாலும் சரி, ஜீவன் ஆனாலும் சரி, தேவ தூதர்கள் ஆனாலும் சரி, அதிகாரங்கள் ஆனாலும் சரி, வல்லமைகள் ஆனாலும் சரி, நிகழ்காரியங்கள் ஆனாலும் சரி, வரும் காரியங்கள் ஆனாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேறெந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்ப வேத வசனம் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்யப்படும் பொழுது, நிச்சயமாகவே நம்மால் ஒரு வெற்றி வாழ்க்கை நம்மால் வாழ முடியும், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் இல்லாம போனாதான் நமக்கு எல்லாமே பார்ப்பதற்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். அப்ப நம்ம எடுத்து சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தை என்னை வழி நடத்துகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நான் பலப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தாலும், இயேசுவில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாகவே நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து நாம் இப்பொழுது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 29 வரைக்கும் நாம் வாசிப்போம். மார்க்கு 7 24 துவங்கி 29 வரை. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு துரு சீதான் பட்டணங்களில் எல்லைகளிலே போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்து, அந்த ஸ்திரீ சீராப்பணியாகிய தேசத்தானாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவளை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகளின் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்போது அவர், நீ சொன்னபடி அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். இங்க நம்ம பார்க்கிற ஒரு அருமையான ஒரு வேதத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண், இந்த பெண் வந்து ஒரு கிரேக்க பெண் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கிரேக்க பெண்ணுடைய மகள், அந்த மகள் வந்து அவ அசுத்தாவினால் அநேக வேலைகளை கஷ்டப்பட்டு அவ எவ்வளவோ முயற்சி செஞ்சு எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பார்த்து அவளுக்கு அந்த பிசாசை யாராலையும் துரத்தி விட முடியாமல் போயிட்டு நாம் இங்க பார்க்கிறோம். ஆனாலும் அவன் என்ன செய்யறான், இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவர் இயேசுவிடம் வந்து தன் பிள்ளையை சுகமாக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அவள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் எப்படி பிள்ளைகளின் அப்பாத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு நான் போடதான் சொல்றாரு. பாருங்க, நம்ம ஒரு பெண்ணா இருக்கோம், எல்லாரும் பெண்களா இருக்கிறோம். எப்படி இந்த பெண்கள் வந்து நம்ம நாய்க்குட்டி போல சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அவங்க மனசு கஷ்டமாகினா உதவி கேட்கணும் அப்படி சொல்றான்னு சொல்லி மனசுல நினைப்போம்னா, அந்த அந்நிய பெண் வந்து என்ன செய்யறான், யார் நாய்க்குட்டி கீழே மேஜையிலிருந்து கீழே உள்ள துருக்கிகளை அந்த நாய்க்குட்டி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு விசுவாசத்தை பாருங்கள், ஒரு அருமையான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள ஒரு அன்பு நாங்கள் இதை பார்க்கறதை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தை நிமித்தம், நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஆண்டவர் அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார்,
அப்பொழுதே அவருடைய பிள்ளை சுதந்திரக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல உலகமே அச்சத்தில் இருக்கிறது. இந்த தொற்று நோய் காலத்துல சமாதானத்தை குறித்து நாம மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். கிறிஸ்துதான் வழி என்றும் நம்பிக்கை என்றும் பிற இடத்துல நாம் சொல்லி அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். மூன்றாவது, சமூக சேவை தேவ மகிமை நாம் கொண்டு வர முடியும். பிறருக்கு உதவுவதில் கிறிஸ்தவர்களாம் வாஞ்சியால் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதே வேளையில நாம செய்கின்ற சேவைகள் குறித்து நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்களா இருக்கிறாம அதை பெருமை பாராட்டப்படிக்கு நாம் செயல்பட வேண்டும். நம்ம 4 பேருக்கு ஒருத்தருக்கு முடியல, அவங்க காசு கொடுத்துட்டோம், அவங்க கஷ்டத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆமாங்க நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள்ட்ட நாம் அதை சொல்லி பெருமை பாராட்டப்படிக்கு தேவ மகிமைக்காக நான் அவர்கள் கொடுத்திருக்கேன் அதை அமைதியாக நம்முடைய மனதில் வைத்து ஆண்டவருக்கு மட்டும் ஆண்டவரை நீ ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தாவே கொடுக்க எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். பெருமை பாராட்டும்படிக்கு இந்த காலத்துல நாம் ஈடுபாடு செலுத்த வேண்டும். தேவன் தான் உயிரோடு இந்த நாட்களில் இங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:39 படிச்சு நானே சொல்லியிருந்தேன், படிக்கலாம். தொற்கால் என்ற விதவை, தொற்கால் என்ற ஒரு விதவையை நான் பார்க்கிறோம். அவளை குறித்து அவங்க உள்ளவங்க எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க? உயிரோடு இந்த நாள்ல அவங்க எங்களுக்கு நிறைய பொருட்களை கொடுத்தாங்க, துணிமணிகளை கொடுத்தாங்க, எங்களை ஆசீர்வதிச்சாங்க, எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க சந்திச்சாங்க, அவ்வளவு நல்லவங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ள பெண்கள் எல்லாம் அவங்க குறித்து சாட்சி சொல்றத நாம அப்போஸ்தலர் 9:39 நாம அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். நாம 39 பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அவ்வளவு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அந்த ஸ்திரீ வாழ்ந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தொற்காலை போல் தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக சாட்சியுள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லா பெண்களும் தேவ மகிமைக்கென்று வாழ்வது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சாத்தியமாக காணப்படுகிறது. அது நம்முடைய ஊழியமாகவும் காணப்படுகிறது, நம்முடைய வேலையாகவும் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் காணப்படும் பெண்கள் சாதாரணமான பெண்கள் தான். கிறிஸ்துவா பார்க்கும் பொழுது அவங்க சாதாரண பெண்ணு தான். நம்ம இங்க தொற்காலை பார்க்கும் பொழுது சாதாரண பெண்ணு தான். இங்க நம்ம அந்த அந்நிய சிறையை பார்க்கும் பொழுது, கிரேக்க சிறையை பார்க்கும் பொழுது அவர்களும் சாதாரண பெண் தான். ஆனா அவங்க விசுவாசத்திலையும் தேவ அன்பிலும் தேவ வார்த்தையிலும் அவர்கள் கீழ்ப்படிந்து தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய சேவைகளை அவர்கள் செய்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கைக்குள் நாமும் வாழ்ந்து பிறருக்கு நாம் சாட்சிகளாக தேவனுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம். கேள்வி, நாம் பெண்கள் வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் நாம் அறிந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். எவ்வளவு தூரத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை நான் அறிந்திருக்கிறேன்? நான் வேதத்தை நன்றாக வாசிக்கிறேன்னா அல்லது கடமைக்காக பாஸ்டர் சொன்னாரு, அம்மா சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன்னா? யோசிப்போம். போதகர்கள் போதிக்கும் பொழுது, ஊழியர்கள் நமக்கு சத்தியத்தை கொடுக்கும் பொழுது அதை எழுதி நாம தியானம் செய்கின்றோமா? அதை எவ்வளவு தூரத்துக்கு நாம ஆராய்ந்து பார்க்கிறோம்? மூன்றாவது, நம்ம வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடிகிறதா? நாம் யோசிப்போம். கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய வசனத்தை நாம் எடுத்து சொல்கிறோம்? வசனத்தை எடுத்து சொல்வதன் மூலமாக நான் ஒளியாக இருக்கிறேன்னா என்று யோசித்து போவோம். நான் உப்பாக இருக்கிறேனா என்று சொல்லி நான் யோசித்து பார்ப்போம். தேவ மகிமையை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த வசனங்களும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
பெண்களாகிய நாமும் திருச்சபையாக இருக்கிற நாமும் எப்பொழுதும் தேவனுக்கு ஒரு ஒப்பாகவும் ஒளியாகவும் வாழ்ந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவே உடைய வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுகிறேன். அப்பா, உப்பாக ஒளியாகிறது தேவ மகிமையை தேட வேண்டும் என்ற தலைப்பில் ராஜா எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கென்று கர்த்தாவே அப்பா இப்படி உப்பாக ஒளியாக இருந்து மற்றவர்களுக்கு உடைய அன்பை வெளிப்படுத்த இந்த கடைசி காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த காலங்கள் ஆண்டவரை கொடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது சுவாமி. இதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி மற்றவர்களுக்கு சாட்சியாக தொற்காலை போல ஆண்டவரை பிலாவை போல அந்த கிரேக்க ஸ்திரீயை போல நாங்கள் வாழ விசுவாசத்தோடு வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காணிக்கை தசம பாகம் யாவரும் இந்த வேலையிலே திருச்சபை அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக இந்த காரியங்கள் இந்த தகவல் மூலியமாக நீங்கள் செய்ய முடியும். இந்த வீடியோ வாயாலே பேங்கோட பேர், அக்கௌண்ட் நம்பர், சர்ச்சோட அக்கௌண்ட் பேர் யாவரும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிந்தோடனே அந்த பேங்க் ஸ்லிப் சகோதரி ஷெரின் ஜோசப் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்களோட கை தொலைபேசி ஹேண்ட்ஃபோன் நம்பர் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. பேங்க் பண்ண முடிஞ்சோடனே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் செய்தோடனே நீங்கள் அந்த பேங்க் ஸ்லிப்பை அவங்ககிட்ட அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களால் இந்த ஆன்லைன் செய்ய முடியாட்டால் பிற்காலத்திலே அன்று கிருபையிலே திருச்சபை மறுபடியுமாக ரீஓப்பன் பண்ணுவார்கள். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை தசம பாகம் யாவரும் நீங்கள் திருச்சபையிலே உண்டி பையிலே வைக்கலாம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரையும்
அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். மீண்டுமாக நாம் யாவரும் இந்த பெண்கள் ஞாயிறு அனுசரிக்கும்படியாக இந்த நாள் ஆண்டவர் நமக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பெண்கள் யாவரும் இந்த ஆன்லைன் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக பகுதி செய்யும்படியாக ஆண்டவர் அந்த கிருபை செய்திருக்கிறார். இந்த வேலையிலையும் நம்ம திருச்சாவையில் சேர்ந்து யாவரும் பெண்களுக்கும் ஆசீர்வாதங்களை செலுத்தும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் வைத்திருக்க அந்த ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையிலே தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்கள், நம்ம தலையில் வணங்கி தெய்வம் நோக்கி பார்க்கலாம். அன்பு பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறு அனுசரிக்க கர்த்தர் இந்த கிருபை செய்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையில் கர்த்தாவே, அவங்க செய்கிற கையேற்ற வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, தன் குடும்பத்தில் ஆண்டவரே அவங்க செய்கிற ஒவ்வொரு சேவைகளையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவங்க தொடர்ந்து நீ பலப்படுத்த உற்சாகப்படுத்த அவங்க வாழ்க்கையில் அதிகமாக தாழ்ந்து கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை ஒரு மூலியமாக தன் குடும்பம் ரட்சிப்புக்குள் இருக்கிறதுக்கும் ஒரு மூலியமாக ஆண்டவரே கர்த்தரை ஆராதனை செய்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி. கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட பிள்ளைகள் மத்தியிலும் குடும்பத்தின் மத்தியிலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியம் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலும் உங்களோட சேர்ந்து வழி நடத்துவார்.